உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழை. வைத்தியநாத சுவாமி கோவில் வளாகத்தில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. மத்திய அமைச்சரவையில் மசோதாவை விவாதித்த போதே கூட்டுக்குழுவுக்கு அனுப்புமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக அமித்ஷா விளக்கம். கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் உடனான கூட்டணியை திமுக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பாஜக தலைவர் JP நட்டா பேச்சு. அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் வரும் 30ஆம் தேதி தூத்துக்குடியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மீண்டும் ஒருமுறை பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகளை வழங்கியிருப்பதாக தமிழக அரசு மீது பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்காக பிரதமர் மோடி அரசு வழங்கும் நிதி எங்கே செல்கிறது எனவும் கேள்வி. மாநகராட்சியின் வரி உயர்வு. மத்திய அரசின் 18% GST வரி உயர்வை கண்டித்து திருப்பூர் மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம். பல்லடத்திலும் கடைகளை அடைத்து வியாபாரிகள் எதிர்ப்பு. சென்னை புளியந்தோப்பில் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகள் விற்பனை. 4 பேர் கைது. 80 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உணவுப் பொருட்கள் தேடி ஒரே நாளில் 7 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானை. ஒரே வாரத்தில் 20 வீடுகளை உடைத்து அட்டகாசம் செய்துள்ளதால் கிராம மக்கள் அச்சம். சென்னை துறைமுகத்தில் ரிவர்ஸ் எடுத்தபோது கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்த கார். கண்ணாடியை உடைத்துக் கொண்டு காரில் இருந்து தப்பிய கடற்படை வீரர். கார் மீட்கப்பட்ட நிலையில் கடலில் மாயமான ஓட்டுநரை தேடும் பணிகள் தீவிரம். நெல்லை அம்பை அருகே மைதீன் என்பவர் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. சாலையில் நடந்து சென்றவரை ஓட விரட்டி அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. திருவண்ணாமலைக்கு வந்த இத்தாலி நாட்டு பக்தர்கள் துர்கை அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம். கோவிலில் நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளை தரிசித்து வழிபாடு. இந்தியாவில் பல கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு கம்போடியா நாட்டில் பதுங்கியிருந்த சைபர் கிரைம் கும்பல் நூதனமாக நாடகமாடி 4 பேர் கொண்ட கும்பலை இந்தியா வரவழைத்து கைது செய்த போலீசார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மதுபோதையில் ரகளை செய்த தந்தையை கட்டையால் தாக்கிய மகன். பலத்த காயமடைந்த தந்தை மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு. வேலூர் அருகே பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பாஜக நிர்வாகி உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து போலீசாருடன் உறவினர்கள் வாக்குவாதம். போலீசார் சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து 9 மணி நேரத்திற்கு பிறகு உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள்.
புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவனின் உடல்நிலை கவலைக்கிடம். சிறுவனின் தாய் ரேவதி ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் சிறுவன் தேஜ் மூளை சாவு அடைந்ததாக தகவல். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான வீரர்களை உருவாக்கும் என முதலமைச்சர் பெருமிதம். சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் எல்லை பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து பேசுவதற்காக இன்று சீனா செல்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன வெளியுறவுத்துறை தகவல். தெற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள வானுஊட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 7.4 என்ற ரிக்டர் அலகுகளாக பதிவான நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டிடங்கள். பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 260 ரன்களுக்கு ஆல் அவுட். 5வது நாளில் ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸை விளையாடி வரும் நிலையில் டிராவை நோக்கி நகர்கிறது போட்டி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.